அது மாதிரி அதிமுகவில் தேர்தல் தயாரிக்கும் குழுவில் இருந்தீங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க? ஜெயலலிதா அதை எப்படி பார்த்தாங்க? அதாவது 2011 வந்து அப்துல் கலாம் நானும் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதும் காளிமுத்து தான் சபாநாயகர். இப்போ காளிமுத்து சபாநாயகராக இருக்கும்போதும் காளிமுத்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் டெல்லியில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட நினைக்கிறாங்க, வந்து சட்டசபையில் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒத்துக்கிட்டார். நான் வேணா மற்ற 15 மாநிலங்களுக்கு போயிருக்கோம், அட்ரஸ் பண்ணியிருக்கோம், மிஷன் ஃபார் ப்ராஸ்பரிட்டி சொந்த மாநிலம், நீ உடனே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சொன்னார். நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவரும் டேட் கொடுத்துட்டாரு சட்டசபை வந்து பேசுறதுக்கு. அப்போ வந்து கலைஞர் எதிர்கட்சி தலைவர். அப்போ வந்து இங்கேருந்து ஒரு டீம் டெலிகேஷன் வந்து இங்கே ஊழல் நடக்குது, அது நடக்குது, நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள்லாம் வந்து நானும் மேஜர் சுவாமிநாதன் நாங்கள் 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணோம் உட்காந்து. நாங்கள் வந்து போகணும்னு சொன்னோம். ஆனால் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லும் போது நம்ம போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, வேணான்ட்டாங்க, வரல. அப்போ வந்து அதனால வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த எலெக்ஷன் வரும்பொழுது சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணு, தமிழ்நாடு நம்ம 2 பேரும் சொந்த மாநிலம், நம்ம பிறந்த மண், நம்ம 2 பேரும் தமிழ் மண், 2 பேரும் சேர்ந்து பண்ண மண்ணு, நீ ஒன்று முடிஞ்சா ஜெயலலிதாவுக்கு போய் அந்த ஸ்கீமை சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் உட்காந்து ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கலாம் சார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண, அதை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணாங்க, ரீச் பண்ண முடியல. ஷோவுக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜெயா டிவியில் ஒருத்தர் சுனில் ஒருத்தர் இருந்தார், அவர் கான்டாக்ட் பண்ணாங்க. எல்லாரும் என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துட்றேன், நாங்கள் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறான்ட்டாரு.